ஹேர் கட் பண்ணலாம் அப்படின்னு வந்திருக்கேன். கடை பேர் பார்த்தீங்கன்னா பெக்ஸ் பார்பர் ஷாப். இங்கே வந்து டன்சானியன் லோக்கல் இருக்காங்களே, இவங்க தான் வந்து இந்தியன்ஸ்க்கு வந்து ஹேர் கட்லாம் பண்ணுறாங்க. ஸோ இவங்க தான் வந்து காக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. டன்சானில் வந்து காக்கா அப்படின்னு ரொம்ப ஆண்கள் அப்படின்றவங்க காக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க 2 பேர் தான் வந்து ஹேர் கட் பண்ண போகிறாங்க. இந்தியன்ஸ் நிறைய பேர் வருவாங்க. இந்த கடை ரொம்ப ஃபேமஸான கடை தான். ஹேர் கட்டுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,000 shillings என்ன பண்ணுறாங்கன்னா ஹேர் கட்டுக்கு வந்து ஸோ சார்ஜ் பண்ணுறாங்க. 300 rupees ஆகுது. ஷேவிங்கு பார்த்தீங்க அப்படின்னா 500 shillings வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சார்ஜ் பண்ணுறாங்க. இவங்க சீப்லாம் யூஸ் பண்ணி சிசர்லாம் யூஸ் பண்ணி ஹேர் கட் பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட் ட்ரிம்மர் தான். நம்ம ஊரில் வந்து சிசர் யூஸ் பண்ணி ட்ரிம் பண்ணுவாங்களே, ஹேர் கட் பண்ணுவாங்களே, அந்த மாதிரிலாம் கிடையாது. இவங்க ட்ரிம்மர் யூஸ் பண்ணி மட்டும் தான் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ஹேர் கட் பண்ணுவாங்க. சும்மா சைடில் மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா குறைச்சி விடுவாங்க. இவங்களுக்கு அந்த சீப் யூஸ் பண்ணி சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ண தெரியாது. இங்கே போஸ்டா அப்படின்ற ஒரு ஏரியாவுக்கு போனீங்க அப்படின்னா வந்து இந்தியன் பார்பர் ஷாப் இருக்குது. ஸோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சிசர் யூஸ் பண்ணி நமக்கு வந்து இந்தியாவில் எப்படி ஹேர் கட் பண்ணுவாங்களோ ஸோ அந்த அளவுக்கு ஹேர் கட் பண்ணுவாங்க. ஸோ இங்கேருந்து நாங்கள் பேசிலேருந்து ஒரு 2 hours ட்ராவல் பண்ணி தான் வந்து நம்ம போஸ்டாகவே போக முடியும்.